நேற்று நைட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி மச்சான் நாளைக்கு வண்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறா டூட்டிக்கு அப்படின்னா. சரிடா எங்கடா போய் வண்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் பாரிவாக்கண்டான். நானும் தைரியமாக ஒத்து நீ எத்தனை மணிக்கெலாம் போனால் 4 மணிக்கு 5 மணிக்கு அங்கே இருக்கணும்டா அப்படின்னா. சரி 4 மணிக்கெலாம் ஏந்து கிளம்பணும் அப்படின்னு 4:30 ஏந்து கிளம்புனேன். 4:30 ஏந்து இப்போ டைம் 5ஆவதுங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன், ரோடு தெரிலங்க. ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கொடைக்கானல் ரோட்டில் போனால் தான் இந்த மாதிரி எதிர்க்கிற ரோடே தெரியாது, அந்தளவுக்கு பனிங்க. ஐயோ என்னங்க இப்படி இருக்குது. ஏதோ வேறு பிரதேசத்துக்கு போயிட்டா மாதிரி இருக்குது, இல்லைனா வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன் போயிட்டா மாதிரி இருக்குங்க. சென்னை மாதிரியே தெரில. இது எங்கேயுமே இல்லைங்க, நம்ம செட்டேரிக்குப்பம் ஹைவே தான், ஆவடி ஹைவே. இந்த பருத்திப்பட்டு ரோடு வரும் பார்த்தீங்களா, அதுதான். எவ்வளோ ஒரு பனி பாருங்களேன். இந்த பாருங்க கிளாஸே தெரிலங்க, அந்தளவுக்கு இருக்குது பனி மறைச்சி. ஜாலியாக போயின்னு இருக்கிறேன். ஆனால் பைக் ஓட்ட முடியல, கையெல்லாம் நடுங்குதுனே பயங்கரமாக. காலை அப்புறம் ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு, ஆனால் அது அவ்வளோ இதமாக இருந்ததுங்க இந்த குளிருக்கு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதில் என்ன சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ட் 2 வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்படியே இந்த டைமில் ஒரு இளையராஜா பாட்டோ இல்லை ஏஆர் ரகுமான் பாட்டோ, நமக்கு ஏஆர் ரகுமானை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஏஆர் ரகுமான் சார் பாட்டோ ஏதோ ஒன்று போட்டு, இல்லைன்னா நம்ம தளபதிங்க டிவிக்கேல உங்கள் விஜய் அப்படின்னு போட்டுன்னு போனோன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையாலுமே ஓட வேண்டியது தான். போடுப்பா பாட்டை, உங்கள் விஜய் உயிர் என்ன வர்றேன்னா